காங்கிரசும் வேண்டாம், ராம்தாஸ் பாமக, OPS தேமுதிகவும் வேண்டாம், தனித்தே போட்டியிடுவோம், மக்கள் நம்மை நம்பி வாய்ப்பு கொடுத்தால் நாட்டையே திருத்துவோம், இல்லையே மீண்டும் சினிமா என்ற தீர்மானமான முடிவில் இருக்கும் விஜய் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எடுத்துள்ள அதிரடி முடிவுகள் அரசியல் களத்தை அதிர வைத்துள்ளது. காங்கிரஸ், பாமக, தேமுதிக மற்றும் OPS அணி என பல்வேறு கட்சிகள் விஜயுடன் கூட்டணி அமைக்க ஆர்வம் காட்டியதாக தகவல்கள் வெளியான போதிலும் கூட்டணி வேண்டாம், தனித்தே போட்டி என்ற ஒற்றை இலக்கில் விஜய் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. திராவிட மற்றும் தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்தும் விஜய் பழைய அரசியல் முகங்களுடன் கைகோர்ப்பது தனது மாற்று அரசியல் பிம்பத்தை சிதைத்துவிடும் என்று கருதுவதே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஒரு வழிகாட்டி வேண்டும் என்பதற்காக செங்கோட்டையனை கட்சியில் சேர்த்தாரே தவிர வேறு பழைய முகங்கள் யாரும் தேவையில்லை என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. விஜயின் இந்த தனித்த போட்டி முடிவு தமிழக அரசியலில் நீண்ட காலமாக இருந்து வரும் கூட்டணி கணக்குகளை அடியோடு மாற்றியமைத்துள்ளது. மக்கள் நம்மை நம்பி வாய்ப்பு கொடுத்தால் நாட்டையே திருத்துவோம் என்ற முழக்கத்துடன் 234 தொகுதிகளிலும் தனித்து நிற்க அவர் திட்டமிட்டுள்ளார். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சூதாட்டமாக பார்க்கப்பட்டாலும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் தனக்கிருக்கும் செல்வாக்கை வாக்குகளாக மாற்ற முடியும் என்ற அதீத நம்பிக்கையில் அவர் உள்ளார். குறிப்பாக ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் அதிகார பகிர்வு போன்ற கொள்கைகளை முன்வைத்து அவர் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வருகிறார். அரசியல் விமர்சகர்களின் கூற்றுப்படி விஜயின் இந்த தீர்க்கமான முடிவுக்கு பின்னால் ஒரு வெற்றி அல்லது வெளியேற்றம் என மனநிலை ஒளிந்திருக்கிறது. ஒருவேளை மக்கள் தங்களுக்கு வாய்ப்பு வழங்க தவறினால் தனது அரசியல் பயணத்தை தொடர்வதா அல்லது மீண்டும் சினிமாவுக்கே திரும்புவதா என்ற விவாதம் அவரது ரசிகர்களிடையே தற்போது எழுந்துள்ளது. ஆனால் விஜய் தரப்போ நாங்கள் ஆட்சிக்கு வருவது உறுதி, சினிமா என்பது இனி ஒரு மூடிய அத்தியாயம் என்பதில் மிக தெளிவாக உள்ளது. அரசியலில் ஒரு புதிய வரலாற்றை படைக்க வேண்டும் என்ற வைராக்கியம் அவரிடம் தென்படுகிறது. இருப்பினும் தமிழகத்தின் தேர்தல் வரலாறு என்பது பலமான கூட்டணிகளை வெற்றியை தீர்மானிக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது. இத்தகைய சூழலில் பாமக மற்றும் தேமுதிக போன்ற வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சிகளை தவிர்ப்பது விஜய்க்கு பலவீனம் சேர்க்குமா அல்லது அவரது தனித்துவமான ஹீரோ இமேஜை வலுப்படுத்துமா என்பது 2026 மே மாத முடிவுகளில் தான் தெரியும். ஆளுங்கட்சியான திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக என இரு பெரும் துருவங்களையும் ஒரே நேரத்தில் எதிர்ப்பது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் விஜய் அந்த சவாலை துணிச்சலாக ஏற்றுக்கொண்டார். விஜயின் இந்த தனித்துவமான அணுகுமுறை நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என கணிக்கப்படுகிறது. மற்ற கட்சிகளை சார்ந்து இல்லாமல் தனது சொந்த பலத்தில் ஆட்சியை பிடிக்க நினைப்பது தமிழக அரசியலில் ஒரு புதிய கலாச்சாரத்தை தொடங்கி வைத்துள்ளது. நாட்டை திருத்த ஒரு வாய்ப்பு என்ற அவரது உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் வாக்குகளை கவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக விஜயின் இந்த அரசியல் பயணம் ஒரு வெற்றி சரித்திரமாக மாறப்போகிறதா அல்லது ஒரு பாடமாக அமைய போகிறதா என்பது மக்களின் தீர்ப்பில் தான் உள்ளது. மீண்டும் சினிமா என்ற பேச்சுக்கே இடமில்லை என தீவிரமாக செயல்படும் விஜய் தனது ஒவ்வொரு அடியையும் மிக நிதானமாகவும் அதே சமயம் ஆக்ரோஷமாகவும் எடுத்து வைக்கிறார். 2026 தமிழகம் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை காணுமா அல்லது பழமைவாத அரசியல் தொடருமா என்பதை எதிர்நோக்கி ஒட்டுமொத்த தேசமும் ஆவலுடன் காத்திருக்கிறது. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.